பெரிய கவிஞர் வைரமுத்து இவரு பெரிய கவிதையா கேட்பார். இவ்வளவு அழகாக முதுகு தேய்க்கும் செப்படி வித்தை எங்கடி கத்தாயின்னு. யோ, என் ரூட்ல 10 எரும மாட்டை நான் தாயா தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு அதுக்கும் பரபரப்பா பதில் சொல்லிட்டு வந்து தோசையை திருப்பி போடையில பிள்ளை ஓடி வருவா. அவன் சீப்பை காணாம்பா தலையிலேயே வச்சிருப்பா. தலையிலேயே வச்சிருக்கிற அடி போடின்னு அவளை விரட்டி விட்டுட்டு தோசை எடுத்து தட்டத்தில் போட்டுட்டு இன்னொரு தோசை ஊற்றும் போது பையன் ஓடி வருவா. அம்மா 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 என்னோட சாக்ஸை காணோன்னு ஓடி போய் சாக்ஸ் எடுத்து போட்டுட்டு அடுத்த தோசையை ஊற்றிக்கிட்டு, எப்பவுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் வீட்டில் டவல் எடுத்துகிட்டே போக மாட்டார். அம்மா டவல்னு பாரு. இருந்த இடத்துல இருந்துட்டே ஒரு கையில் தோசையை திருப்பிட்டு இன்னொரு கையில் அப்படியே டவல் தூக்கி டவார்னு வீசினா சச்சின் டெண்டுல்கர் கேட்ச் பிடிக்கிற மாதிரி கேட்ச் பிடிப்பார். எனக்கு ஒரு நாளாவது மறந்து போய் டவலை போடுறதுக்கு பதிலாக இந்த கையில் இருக்கிற தோசைதளி சட்டுவத்தை தூக்கி போட்டுருவோமோன்னு நடந்தாலும் நடக்குங்க. அவ்வளோ ஒரு பரபரப்பாக ஒரு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும்போது இது போராட்டம் இல்லாமல் எப்படி பூந்தோட்டம்னு நான் கேட்குறேங்க.